அரசாங்கம் தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு இதனை இழுத்தடிப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது. ஏதோ ஒரு அலையிலே 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்துக்கு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. ஜனாதிபதி தேர்தலிலே 50% கூட திரு அனுரகுமார் திசாநாயக்க எடுக்கவில்லை, 42% தான் எடுத்தவர். முதல் தடவையாக இலங்கையில் 50% குறைவாக வாக்கெடுத்து ஜனாதிபதியானவர் அவர்தான். ஆனால் அதைத் தொடர்ந்து அவர் ஜனாதிபதி ஆனவுடனே ஏதோ ஒரு அலை ஒன்று நாட்டிலே வீசினது. அதிலே அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை கிடைத்து விட்டது. இப்படியாக அவர்களுக்கு வாக்களித்த மக்களே இன்றைக்கு மனம் திரும்பி இவர்களுக்கு தவறாக வாக்களித்து விட்டோம் என்று சிந்திக்க தோன்றுகிற ஒரு படலம் ஆரம்பமாக இருக்குது. உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் அது தெளிவாக தெரிகிறது. எங்களுடைய கட்சிக்கு ஒரு மீளெழுச்சி மிக தெளிவாக அதிலே காணப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்களை நடத்தி தங்களுடைய செல்வாக்கு மலிவடைந்து விட்டது, குறைந்து விட்டது என்பதை காண்பிப்பதற்கு அவர்கள் வெக்கப்படுகிறார்கள் போல் தென்படுகிறது. பயமில்லாமல் தேர்தலை சந்திப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். தேர்தலுக்கு பயந்து கொண்டு, தேர்தலில் மக்களை சந்திப்பதற்கு பயந்து கொண்டு மாகாண சபை தேர்தலை இப்படியாக பின்போடுவது ஒரு முறையற்ற செயல். நாங்கள் வெளிவார அமைச்சர் ஐநா கூட்டத்தொடரிலே பேசின பேச்சுக்கு உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அதிலே நிகழ்நிலை காப்பு சட்டம் சம்பந்தமாகவும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாகவும் அது ரெண்டும் உடனடியாக முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களை கருத்தை சொன்னது மட்டுமல்லாமல், தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியிலே இருந்தபோது அவர்களும் அதே நிலைப்பாட்டைத்தான் கொண்டிருந்தார்கள். மாற்றீடாக வேறொரு சட்டம் இயற்றப்பட தேவையில்லை, இருக்கிற சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களோடு கூட பயணித்தவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு வந்தவுடனே தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார்கள். அப்படியாக அவர்கள் மாறவிடக்கூடாது, அவர்கள் அதிலே முழுமையாக அதனை நீக்க வேண்டும் என்கின்ற கருத்தை எங்களுடைய அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாட்டிலே பல இடங்களிலே மனித புதைகுழிகள் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் கூட அதனை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் பல இடங்களை. ஆனால் செம்மணியிலே இப்பொழுது காணப்படுகிற வெளிவருகிற விடயம் என்பது இனப்படுகொலைக்கான நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை சான்றாக வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் 99ஆம் ஆண்டு ஒரு நீதிமன்றத்திலே இராணுவ வீரர் ஒருவர் இங்கே 300 தொடக்கம் 400 வரையான உடல்களை நாங்கள் புதைத்தோம் என்று சொன்னது இப்பொழுது சரியாக 25 வருஷம் 26 வருஷத்துக்கு பிறகு சரி என்று தெரிய வருகிறது. ஆகவே எப்படியானவர்களை அவர்கள் கொண்டு புதைத்தார்கள்? சட்டவிரோதமாக கொலை செய்து பொதுமக்களை அதுக்குள்ளே புதைத்திருக்கிறார்கள், ஒரு நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள். ஆகவே செம்மணி புதைகுழி என்பது மிக மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு சம்பவம். ஆகவே அதனை மலினப்படுத்துவதற்காக, திசை திருப்புவதற்காக வேறு விடயங்களை பற்றி சிலர் பேசக்கூடும். அதை நாங்கள் மலினப்படுத்த விட முடியாது. என்றால் அது மிக தெளிவான சான்றுகளோடு வெளிவருகிற ஒரு விடயம். ஆனால் அதே வேளையிலே எங்கே யார் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தாலும் அந்த விடயங்களும் வெளிவரத்தான் வேணும்.